எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்போ நம்ம மிட்பிசி பஜ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோட்டல் க்ளீன் பண்ணுறத இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, நம்ம ஸ்டிஜிஸ் அவர்கள் 1 by 1 பார்ட்ஸ்லாம் கைட்டுறாரு. ஒரு மெக்கானிக் மட்டும்தான் ஒரு வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களே ஒரு மெக்கானிக்காக ஆக முடியும். அந்தமாரி ஸ்டிஜிஸை வந்து தன்னால் எப்படி வந்து ஒரு 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 சில விஷயங்களை ஈடுபாடு மூலமாக எப்படி கற்றுக்கிறாரு, எப்படி கற்றுக்கிட்டு அதேமாரி இன்னொரு வண்டியில் த்ரோட்டல் எப்படி க்ளீன் பண்ணுறாருன்னு பாருங்கள். வாங்க ஒன்று ஒன்றா கைட்டிட்டீங்க பிள்ளைக்கு எல்லாம் காலத்தையும் எப்படி சைடில் போட்டு வேண்டியதான். அப்புறம் நல்ல மெக்கானிக்கை பார்த்து ரெடி பண்ண வேண்டியதான். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? நம்மளே ஒரு பெரிய மெக்கானிக்னு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம த்ரோட்டலில் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என் வண்டி வந்து த்ரோட்டலில் ஆக்சுவலாக வந்து இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்டரை கைட்டிருக்காங்க. கைட்டும் போது அந்த டஸ்ட்டு உள்ளே போய் கண்டினியூஸாக வண்டி வந்து மெயின் ரோட்லேயே, அதாவது சிக்னல்லே மெயின் ரோட்லேயே கண்டினியூஸாக ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிஜிஸோட அட்வைஸில் இந்த கார்பரேட்டட் டைம் அப் கண்டிஷனர் கிளீனராக வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே வந்து க்ளீன் பண்ணுறேன்னாரு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை கைட்டுறாரு பாருங்க. ஆமாப்பா, நீங்கள் இங்கே வந்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த பிளக்ல வந்து சில்கன் மெட்டீரியல் ஒட்டி இருந்திருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து வெளியில் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணேன் எமர்ஜென்சி பர்பஸுக்காக. ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உள்ளே வந்து ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு த்ரோட்டலை ஓரளவு ஆசிலிட்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ ரேசிங் சவுண்டு வருது. இந்த ரேசிங் சவுண்டு டியூன் அப் பண்ணலான்னாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ 1 by 1 கட்டிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக கட்டிடுவீங்களா ப்ரோ, இல்லை இது மட்டும் தானா? இந்த பீஸ் இது அப்படியே எடுத்துடும். இந்த பீஸ் அப்படியே வந்துடும். ஓகே மக்களே, ஓரளவு கைட்டியாச்சு. இந்த பைப்புக்குள்ளே தான் வந்து அந்த த்ரோட்டல்ங்கிறது நம்ம ஆசிலிட்டர் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக அவர் கைட்ட போகிறாரு. இவரோட முயற்சியை வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா ஒரு மெக்கானிக் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒரு கார் ஓட்டுநரும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம காரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து சில கார்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பைக்கு ஒரு கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும். நான் சின்ன வயசில் நான் வந்து ஒரு கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் திரும்ப மாட்ட தெரில. அப்போ திரும்ப நான் மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்தமாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டாக இருப்போம், நம்மளால எல்லாத்தையும் கைட்டிட முடியும். திரும்ப மாட்டும் போது நமக்கு பிரச்சனை வரும். அது வந்து மாட்டுறதுக்கு முன்னாடியே மெமரியோட எதை கைட்டுறோம், என்னென்னத்துக்கு என்னென்ன ஸ்க்ரூவு, இது வந்து ஆட்டோமொபைலில் ரொம்ப தெரிஞ்சுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதனால் கைட்டும் போது நம்ம பயங்கர நோட்டிஃபைடாக இருக்கணும். எதுக்கு என்ன ஸ்க்ரூவு, ப்ளஸ் வந்து எந்த ஆங்கிளில் எங்கே வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து ஒரு வாட்டிக்கு 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஸ்க்ரூ கைட்டிட்டோம். ஏன்னா மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ ஏர் ஃபில்டர் அடுத்தது கைட்டணும். இதில் வர ப்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதால சிலிக்கன் மெட்டீரியல் வச்சு ஒட்டியிருந்துருக்காங்க. மேலே உள்ள பைப்ஸ்லாம் நம்ம ஓரளவு ஸ்க்ரூஸ் கைட்டியாச்சு. இங்கெல்லாம் சிலுக்கம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. இது கைட்டுறது கஷ்டம்தான் ப்ரோ. இங்கெல்லாம் சிலுக்கம் போட்டு வச்சுருக்காங்க. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ண ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் போதே ஏர் ஃபில்டர் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணாங்க. ப்ளக்கு ரிமூவ் பண்ணணும் ப்ரோ. பார்த்து பார்த்துக்கலாம் முடியும். நான் ஏர் ஃபில்டர் வந்து ஆல்ரெடி நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். உடஞ்சிச்சு அது. நானும் எதுவும் உடைக்கலப்பா. உள்ளால வந்து கவர் ஏதாவது இருக்கு அவங்ககிட்ட?
இல்லையே. போட்டு இது இப்படி போடணும். இது மக்களே இப்போ பாருங்க, த்ரோட்டல்ல இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்றோம். இந்த ஸ்ப்ரே எதுக்கு அடிக்கிறோம் ப்ரோ? அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு டெபாசிட்ஸ் இருக்கும். ஓகே. அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் க்ளீனா வரும். ஓகே. இந்த டஸ்ட் க்ளீன் பண்ணும்போது சம்டைம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆசிலேட்டர் பிரஸ் பண்ணிக்க சொல்றாங்க. அப்போ வந்து இது த்ரோட்டல் ஓபன் ஆகுமா ப்ரோ? பாருங்க, இது கையாலே பிரஸ் பண்ணாலும் இது ஓபன் ஆகும். ஓகே ஓகே. இதுல ஸ்பீட் வேரியேஷன் நம்ம வந்து டைமிங் செட் பண்ண முடியுமா? ஸ்பீட் வேரியேஷன் வந்து இது வந்து இதோட சென்சர். ஓகே. இது வந்து இந்த பொசிஷன், இதுக்கு த்ரோட்டில் பொசிஷன் சென்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் த்ரோட்டில் இத்தனை அளவுக்கு ஓப்பனா இருக்கணும். ECM சொல்லுவாங்க, இதுக்கு இத்தனை அளவு ஓப்பன் வச்சுக்கோ. ஓகே. ஸோ அது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கும். இத்தனை பாயிண்ட் சம்திங் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் ஏர் உள்ளால போறதுக்கு. ஸோ அதான் ஐடியல்னு சொல்லுவாங்க. ஓகே. நார்மலா இந்த த்ரோட்டலோட ஃபங்க்ஷன் என்ன ப்ரோ? இது வந்து நம்ம 2 வீலர்ல உள்ள கார்பரேட்டர் மாரியா? கிட்டத்தட்ட அதுதான். ஓகே. இது வந்து இதுல வந்து கார்பரேட்டர்னு சொன்னா உங்களுக்கு ஏர் ஃபியூல் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து இதுல த்ரோட்டிலுக்கு மட்டும் ஏர் ஃபியூல் மிக்சர் கிடையாது. இதுல வந்து இன்ஜெக்டர் வச்சிருக்காங்க. இன்ஜெக்டர் போட்டிருக்காங்க. இது ஏர் மட்டும்தான். ஏர் மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவு ஏர் இன்ஜெக்ட் பண்ணாது, ஒன்லி ஏர் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணும். ஓகே. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதால உள்ள வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதா இருந்தாலும் வெளில வந்துடும். வருது பாருங்க நீங்க. ஆமா ஆமா ஆமா. பிளாக்கா பிளாக். ஸோ இது கலட்டி எடுத்து கிளீன் பண்ணக்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட போடுறதுக்கு பேஸ்ட் கிடையாது, அதனால நான் இது கலட்டி எடுக்கல. ஓகே. இப்படி போட்டு பண்ணலாம், இப்படி அடிச்சும் பண்ணலாம். ஆமா. இது கொடுங்க, டிஷ்யூ கொடுங்க. பயங்கரமா டஸ்ட் வருது. இது எதனால டஸ்ட் ஃபார்ம் ஆகுது? இதுல நார்மல் ஏர்ல கொஞ்சம் கண்டாமினேஷன் இருக்கும். ஓகே. கண்டாமினேஷன் டெபாசிட் லாங் டர்ம் ரன்ல இது கொஞ்சம் டெபாசிட் வந்துட்டே இருக்கும். அதை இப்படி கலட்டி தான் கிளீன் பண்ணணும். இப்போ நார்மலா நம்ம கார் வந்து அவுட் சைட்ல சர்வீஸ் பண்றோம், இன்சைடு இன்ஜின் வாஷ் பண்றது நல்லதா இல்ல அது வந்து? இன்ஜின் வாஷ் எல்லாம் பழைய வண்டிகள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது பாருங்க, நீங்க இங்கே பாருங்க, இந்த சிலிகான் எல்லாம் போட்டு ஒட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க சென்சர், நிறைய சென்சர் அது எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் தண்ணி போனா நீங்க பிரச்சனை வந்துடும் அதுல. ஓகே. ஸ்டார்ட் ஆகாது, அப்புறம் சென்சர் ஏதாவது பிரச்சனை வந்துடும். மக்களே, யாராவது கத்தார்ல பழைய வண்டி வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்ஜின் வாஷ் பண்ணாதீங்க. சென்சார்ல தண்ணி போந்துருச்சுன்னா ப்ராப்ளம் வரும். மேக்சிமம் இன்ஜின் வாஷ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. புது வண்டிக்கு நம்ம இன்ஜின் வாஷ் பண்ணலாம். பழைய வண்டியில எல்லாம் வந்து சென்சார் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது ஸ்டீஜஸோட அட்வைஸ். இத்தனைக்குமே நம்ம வந்து இன்ஜின் வாஷ் பண்ணும்போது ஃபுல்லா ஒரு ஜோத்தால் கவரை வச்சு கவர் பண்ணிட்டு தான் அடிக்கிறாங்க. பட் ஆனா பிளக்ல வாட்டர் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்பாங்க, நீங்க போய் பார்க்கும்போது நீங்க ஜாக் வாஷ் பண்ணணும்னு சொன்னாதான் அவங்க இன்ஜின் வாஷ் பண்ணுவாங்க. இன்ஜின் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க பண்ணணுமா வேணாமான்னு. ஸோ அவங்க எதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இருக்குது. எல்லாம் டியூன் அப் இருக்கும்ல இன்ஜினோட. இது வந்து நம்ம வந்து இதுல பண்ணது எப்படின்னா, நம்ம டயக்னோசிஸ் ஸ்கேனர் இருக்குல்ல. ஆமா ஆமா. அதுதான் இது பண்ண முடியும். நம்ம மக்களுக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நீங்க டைனசிஷன் டூல வச்சு ஒரு காரை எப்படியெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது கார்ல என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கிறத இருக்கிறது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த டிவைஸ் பேர் என்ன ப்ரோ? அது வந்து அது நிறைய கம்பெனிகள் வெளியில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ஹோட்டல்னு ஒரு கம்பெனியோடது. ஓகே ஓகே. நிறைய கம்பெனி இருக்காங்க, வெளியில விடுறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்ப்ரே அடிச்சதுல கம்ப்ளீட்டா க்ளீன் ஆயிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமா? ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ பண்ணிட்டோம். இது கலெக்ட முடியல, அதனால இப்படி போடுறேன். இங்கெல்லாம் சிலிகான் போட்டு வச்சிருக்காங்க. நார்மலி இங்கெல்லாம் சிலிகான் போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, மேபி அங்க லீக் ஏதாவது வந்திருக்கும், அதனாலதான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம கிட்ட இல்ல சிலிகான், அதனால நாம இப்போ கலட்ட போறது கிடையாது. ஓகே.
இதுவே போதுமானது ஸ்டேஜஸ். ஏன்னா நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏதோ நம்ம வந்து போகிறது வந்து கிலோமீட்டர் ரொம்ப கம்மி, ஆஃபீஸு வீடு இதுக்கு மேலே நம்ம அதிகமாக ட்ரைவ் பண்ணுறது இல்லை. அதனால் அதிக டிரைவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் சின்னதாக இருந்தாலும் இது வந்து மேஜராக ஆகாத அளவுக்கு, எங்கேயும் ரோட்டில் நிற்காத அளவுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து த்ரோட்டல் க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது அந்த உள்ள விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேவை நல்லா அடிச்சுட்டு டிஷ்யூவால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பழையபடி ஏர் ஃபில்டரை திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ த்ரோட்டல் வந்து க்ளீனாக இருக்கிறதால ஓரளவு இந்த கண்டினியூஸாக வந்து இந்த த்ரோட்டல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்லோலியே ஆஃப் ஆகும். ஹை ஸ்பீடில் ஆஃப் ஆகாது. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இன்ஜின் வந்து ரைஸ் பண்ணும்போது டக்குன்னு கட் ஆஃப் ஆகிடும். அது காரணம் வந்து இந்த த்ரோட்டலில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதால உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அப்புறம் இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது. இதுதான் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மெக்கானிக்கும் வந்து இங்கே கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரியால்லேருந்து 20 ரியால்லேருந்து 40 ரியால் வரையும் வாங்குறாங்க. இதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களே இந்தமாரி த்ரோட்டலில் ஒரு ரெகுலர் ஷெட்யூல், அதாவது நம்ம காரில் என்னென்ன ரெகுலர் ஷெட்யூல் நம்ம பண்ணுறோன்னா, இன்ஜின் ஆயிலு, கீர் ஆயிலு, பேட்ரி கண்டிஷனாக இருக்கா, இதெல்லாம் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸு. இன்ஜின் ஆயில் எப்போதும் 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு, கீர் ஆயில் 60,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு நம்ம மாற்றிட்டு இருக்கோம். இது வந்து மிட்பிசி பஜ்ரோவில். இதே வந்து வேற வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ஸ் ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு மாத்திர ஆயிலும் இருக்குது இன்ஜின் ஆயில். நான் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இந்த கரெக்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்லேயும் கரெக்டாக இங்கேயும் வந்து மேட்ச் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு வண்டியில் நம்ம வந்து ஈஸியாக, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இந்த த்ரோட்டல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து ஒரு ஸ்க்ரூஸ் எங்கெங்கே ரிமூவ் பண்ணுறீங்க, எப்படிலாம் வந்து லாக் பண்ணணும். ஏன்னா இப்போது ரிட்டர்னு வந்து அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆட்டோமொபைலை பொறுத்தவரையும். எதை வேணாலும் நம்ம கைட்டிடலாங்க. ஸ்க்ரூ டிரைவர் அதுக்குள்ளே டூல்ஸ் இருந்ததுன்னா எதை வேணாலும் நம்ம கைட்ட முடியும். ஆனால் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சு ஒரு ஸ்க்ரூவையும் எப்படி கைட்டினோமோ அதேமாரி ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. இப்போ ஸ்டிச்சஸ் பாருங்கள் கரெக்டாக என்னென்ன பைப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலாக இவருக்கு வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் ஆட்டோமொபைலை பற்றி நாலேஜ் இருக்கிறதால இவர் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறாரு. அதுதான் உண்மை. என்ன ப்ரோ? பண்ணலாம். நீங்கள் படித்தது என்னது ப்ரோ? அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுப்பா. ஓகே. வேலை தெரிஞ்சவங்களுக்கு படிப்பு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் பட் அவர் வெளில சொல்ல மாட்டுறாரு. நான் வந்து படித்ததால தான் இது பண்ணுறேன், என்னோட திறமையால் நான் முன்னேறி வரேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் அவர் எவ்வளோ ஃபாஸ்ட். விஜய் அவர்கள் வந்து கார் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. ஸ்டிச்சஸ் இப்போ ஒரு பழைய கார் கத்தாரில் வாங்குறாங்க, அவங்க என்னென்ன மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணணுங்கிறது நார்மலி எப்பவும் பண்ணுற போல தான். டயர் பார்த்துக்குங்க, ஓயிலை பார்த்துக்குங்க. ஓகே. ஆயில் 2 டைப் வரும். டிரான்ஸ்மிஷன் ஆயில் வரும், இன்ஜின் ஆயில் வரும். ஓகே. அதாவது வீல்ல இருந்து ஏதாவது சவுண்ட் வருதான்னு பாத்துங்க, அது பேரிங் சவுண்ட் வந்ததுனால பேரிங். பெல்ட் எல்லாம் பாத்துக்குங்க. இப்போ பெல்ட் வந்து நம்ம ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தானே மாத்துறோம். இப்போ என்னோட வண்டியில டைமிங் பெல்ட் எப்படி வந்து வீக்னஸா இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ? டைமிங் பெல்ட் நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட்ல பார்த்தாதான் தெரியும். இப்போ நீங்க அந்த இசிஎம்னு சொல்றீங்களா, அதுல எல்லாம் கரெக்டா டைமிங் பெல்ட் காமிச்சிருமா? இசிஎம் டைமிங் பெல்ட் அதுல பிசிக்கலா வந்து இது இருக்குல்ல, என்ன சொல்றது, அதுக்கு நம்ம பெல்ட் அதெல்லாம் ஸ்கேன்ல வராது. ஓகே. நார்மலா டைமிங் பெல்ட் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும்? அது ஏதாவது கால்குலேஷன் இருக்கா? 2 lakh கிலோமீட்டர்ல தான் கம்பெனி சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி சொல்லுவாங்க. Volkswagen வந்து டூத் பெல்ட்னு சொல்லுவாங்க Volkswagenக்கு. அதுக்கு வந்து 1 lakh கிலோமீட்டர்ல சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. இப்போ மற்ற வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டுக்கு பதிலா செயின் இருக்குல்ல? ஆமா. பெல்ட்டோட செயின் இருக்கிற வண்டி பெஸ்டா? அது முன்னாடி
முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வண்டி இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, அதுல வந்து செயின் தான் வந்தது. ஓகே. அப்புறம் இது நாய்ஸ் கம்மி பண்றதுக்காக இவங்க செயினை எடுத்துட்டு பெல்ட்டை போட்டாங்க. ஓகே. ஸோ அதனால ரொம்ப செயின் இருந்தா ரொம்ப நாய்ஸா இருக்கும்ல, ஸோ அந்த எடுத்துட்டாங்க. ஆனா செயின் இன்னும் கொஞ்சம் ரிலையபிள்னு சொல்லலாம். ஓகே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டர் ஒன்ஸ் இந்த டைமிங் பெல்ட் மாத்துறதே 300-400 ரியால் வரும். ஆனா செயின் இருக்கிற வண்டி மாத்தவே தேவையில்லை. அப்படி இல்லை, அது வந்து போக போக அது வந்து செயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்சம் வரும், கொஞ்சம் கேப் விழும். விழுதுன்னா அது சவுண்ட் ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. கிளியர் உங்களுக்கு ஒரு இது சொல்லும், என்ன சொல்றது அதுக்கு, இந்த சவுண்டு தான், நாய்ஸ் தான் ஜாஸ்தி. ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரா மெயின்டெனன்ஸ், இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், டைமிங் பெல்ட், வேற வந்து ஆல் பெல்ட்ஸ். இப்போ நார்மல் ஸ்டேரிங் ஆயில்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டேரிங் ஆயிலும் நம்ம வந்து லெவல் பார்க்கணுமா? ஸ்டேரிங் ஆயில் பார்த்துறது தான் நல்லது. எங்கேயாவது லீக் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்தெல்லாம் கம்மி வரும். ஓகே ஓகே. இன்ஜின் ஆயில் அப்படி இல்லை, இன்ஜின் ஆயில் வந்து நீங்க ரெகுலரா சேஞ்ச் பண்ணலனாலும் அது கொஞ்சம் கம்மியா வரும். அதே மாதிரி இப்போ ஒரு சில வண்டியில எல்லாம் வந்து இந்த ஆயில் லீக்கேஜ்ங்கிறது நார்மலா நடக்கிறதா இருக்கு. அது வந்து ஆயில் சீல்டு நார்மல் அல்ல. ஆயில் லீக்னு சொன்னா அது ஒரு நார்மல் கிடையாது. நார்மல் ஒரு வேர்டை நீங்க அங்க யூஸ் பண்ண கூடாது. ஆயில் லீக் சொல்றேன்னா இப்ப காமனா வந்து ஒரு யூசர் கார் வாங்கும் போது ஆயில் பேர்ன் ஆகுது இருக்க கூடாது. ஆயில் பேர்ன் ஆகுதுன்னா அந்த வண்டி வாங்கவே கூடாது. ஏதாவது எங்கேயாவது ஆயில் பேர்ன் ஆகுதுன்னா ரிங்ஸ் போனதுக்கு அப்புறம் உள்ளால ஏறி பேர்ன் ஆகுது, அதனாலதான் அது போகுது. சூன் உங்களுக்கு வந்து என்ஜின் வேலை பார்க்க டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா. இப்ப நம்ம நேயர்களுக்கு இப்போ வந்து பழைய காரு கத்தார்ல வாங்கணும்னா எத்தனை லட்சம் கிலோமீட்டர்ல வாங்கினா அது கார் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா வைக்கும்? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நாம 3-4 lakhs 5 lakhs எல்லாம் உங்களுக்கு லேண்ட் க்ரூசர் பார்க்கலாம், நல்லா வச்சிருப்பாங்க ஆளுங்க, மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணி. ஓகே ஓகே. பட் ஆனா நம்ம வந்து எல்லாருமே லேண்ட் க்ரூசர் வாங்குறது இல்ல. இப்ப எந்த வண்டி 2 lakh ஓடுன வண்டி தான் நம்ம வாங்க முடியுது. அப்படி ஆனாலும் அது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பாங்க, அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. சோ அது வண்டி வாங்கலாம் நீங்க. அப்ப நீங்க சஜஷன் பண்றது மெயின்டெனன்ஸ் ஹிஸ்டரியை பார்த்து ஒரு காரை வாங்குங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஆனா இன்ஜின் வந்து ரீபோர் பண்ண வண்டி எல்லாம் வாங்குறது நல்லதா இல்ல அது ரீபோர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க நீங்க? இல்ல இப்ப இன்ஜின் சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா ரீபோர் பண்ண கண்டிஷன் வண்டி எல்லாம்? ஓகே. இப்ப வெயில் காலத்துல வந்து இந்த ஏசி பைப்பு தான் வந்து நிறைய யூசர் கார்ல வர பிரச்சனையே. இந்த சவுண்ட் வந்து ஏரியலோடது. அது ஏரியலா சென்சார் ப்ராப்ளம்ங்கறாங்க. இப்போ வந்து எவ்வளவு ஆர்பிஎம் எவ்வளவு நிக்குது? ஆர்பிஎம் போய் பார்க்கணும், பாருங்க. ஆர்பிஎம் 1200. நார்மல் ஆர்பிஎம் வந்து இது இப்போ வந்து ஒர்க்கிங் டெம்பரேச்சர்ல ஆனதுக்கு அதுக்காக இந்த இன்ஜின் ECM வந்து கொஞ்சம் மேல வச்சிருப்பாங்க. ஓகே. இன்ஜின் ஆர்பிஎம் கொஞ்சம் மேல ஏற்றி வச்சிருக்கோம். அது வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகி வந்துடும். ஓகே. சோ நார்மல் வந்து 700 650 700 அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ கீழே வரும். ஓகே. வரலன்னா நாம இப்போ டியூன் அப் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே மக்களே, இப்ப கார் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரேசிங் கொஞ்சம் இருந்தது, இப்போ ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். என்னோட கார் மெயின்டெனன்ஸ் படி நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், காரோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு யூசர் காரோடது, இது மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் வந்து திரும்ப அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.